நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து illustration 10 வரைக்கும் பார்த்தோமா. நெக்ஸ்ட் illustration 11 கண்டினியூ பண்ணலாம். Simond Limited issues 10% irredeemable preference shares of 100 each. அப்போ அது என்னது, நம்மளுக்கு par value எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 100 each for rupees 10 lakhs. What will be the cost of preference share capital if preference shares are issued? இப்போ நம்மளுக்கு முன்னாடி பார்த்த சம்ஸ் எல்லாமே ரெடிமபிள் வச்சு பார்த்தோமா. ஸோ இது வந்து நம்மளுக்கு சிம்பிளான சம் தான். டிபென்சர்ல எப்படி illustration 1 பார்த்தோம், ஸோ அதே மாதிரி தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஃபார்முலா என்னது, KP is equal to D divided NP bracketல 1 plus DT, அதாவது டிவைடண்ட் டேக்ஸ். பட் இங்க என்ன சொல்றாங்க, assume there is no dividend distribution tax. அப்ப tax இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கேக்குறாங்க, at par. இப்ப டிவைடண்ட் எப்படி கண்டுபிடிப்போம், எப்பயுமே பார் வேல்யூல தான் கண்டுபிடிப்போம். அப்ப 100 இன்ட்டு எவ்வளவு கொடுத்துருக்காங்க பெர்சன்டேஜ், 10%. இப்ப 10 divided 100. இப்ப 100 கேன்சல் ஆயிடும். அப்ப டிவைடண்ட் நம்மளுக்கு எவ்வளவு வருது, 10 டிவைடட் நெட் ப்ராஃபிட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க, 100 தான். ப்ரீமியம் இங்கே பார் தான் கொடுத்துருக்காங்க, ஸோ நம்ம ஜஸ்ட் 100 தான் எழுத போகிறோம். ஸோ 100. டேக்ஸ் ஏதாச்சும் இருக்கா, நோ, தேர் இஸ் நோ டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 10 divided 100 இன்ட்டு என்ன செய்வோம், எப்பயுமே 100ஆல் மல்டிப்ளை பண்ணுவோமா. 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ பர்சன்டேஜ் வருது, 10%. நெக்ஸ்ட் என்ன கேக்குறாங்க, 10% பிரீமியமா. இப்போ ஃபார்முலா என்னது, KP டிவைடண்ட் எவ்வளோ கண்டுபிடிச்சோம், 10 கண்டுபிடிச்சோம். இப்போ பார் வேல்யூ எவ்வளோ இருந்துச்சு, 100. இப்போ எவ்வளோ சொல்றாங்க, ப்ரீமியம் ப்ளஸ் 10%ன்னு போட போகிறோம், ஏன்னா டேக்ஸ் எதுவுமே இல்லை. அப்போ 10 divided 100 ப்ளஸ் 10% போட்டால் எவ்வளோ வருது, 110, அதாவது 110. அப்போ 10 divided 110 அந்த ஆன்சரோட என்ன செய்வோம், இன்ட்டு 100 போடுவோமா. 100 போட்டால் எவ்வளோ வருது, 9.09%. இப்போ தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க, நம்மளுக்கு 10% டிஸ்கவுண்ட் கேட்டிருக்காங்க. தேர்ட் ஒன் வந்து 10% டிஸ்கவுண்ட். இப்போ ஃபார்முலா என்னது, KP equal to, அதாவது காஸ்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் equal to எவ்வளோ டிவைடன் கொடுத்துருந்தாங்க, ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் 10. நெக்ஸ்ட் எவ்வளோ நம்மளுக்கு பார் வேல்யூ இருந்துச்சு, 100. அதில் இப்போ 10% டிஸ்கவுண்ட் தான். அப்போ என்ன செய்ய போகிறோம், -10% போட போகிறோம். இப்போ 100 minus 10% போட்டால் 90. அப்போ 10 divided 90. இப்போ 10 divided 90 வந்த ஆன்சரோட என்ன செய்வோம், இன்ட்டு 100 போடுவோமா. 100 போட்டோம்னா நம்மளுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வருது, 11.11%. ஸோ அவ்வளோதான். ஜஸ்ட் வந்து இது எல்லாமே 2 மார்க் சம் தான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம illustration 12 பார்க்கலாம். illustration 12 என்ன கேட்டிருக்காங்க, when it is expected that dividend is to be received at a uniform rate over the years. MNC Limited paid dividend per share ₹4. Current market price வந்து 20. Cost of equity share capital. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது டிபென்ச்சர், செகண்ட் பார்த்தது என்னது, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல். இப்போ நம்ம லாஸ்டா பார்க்க போகிறது என்னது, அடுத்து வந்து ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் வருது. இப்போ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலோட ஃபார்முலா என்னன்னா, D divided PO plus G. இப்போ இதுதான் நம்மளுக்கு வந்து ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலோட ஃபார்முலா. இப்போ இங்கே நம்ம ஃபார்முலா பேஜில் இருக்கு பாருங்க, ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் K is equal to Dனா டிவைடன், POனா மார்க்கெட் ப்ரைஸ் பெர் ஷேர். இப்போ நெட் ப்ரோசிட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நெட் ப்ரோசிட்ஸ்னு எழுதுங்க, இல்லை மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி என்ன இருப்போம், மார்க்கெட் ப்ரைஸ் தானே இருப்போம். ஸோ அதான் எடுத்திருக்காங்க. சப்போஸ் அதுலேயே நம்மளுக்கு வந்து க்ரோத் ரேட் இருந்துச்சுன்னா ப்ளஸ் G ஆட் பண்ண போறீங்க, அவ்வளோதான். இப்போ வந்து அதே மாதிரி ஃப்ளோட்டேஷனோ இல்லை ப்ரீமியமோ
கமிஷனோ இருந்தா என்ன செய்வோம், நெட் ப்ரோசிட்ஸ்ல ஃப்ளோட் ப்ரீமியம் இருந்தா ப்ரீமியம் ஆட் பண்ணிட்டு ஃப்ளோட்டேஷன் மைனஸ் பண்ணுவோமா, அதே மாதிரி தான். அப்போ ப்ரீமியம் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் வந்து என்ன செய்யணும், ஃப்ளோட்டேஷனை சப்ராக்ட் பண்ணணும். இப்போ நம்ம இல்லுஸ்ட்ரேஷன் பார்க்கலாம். இப்போ இங்கே நமக்கு டி என்ன கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், 4 rupees கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 20. ஸோ 4 divided 20. க்ரோத் ரேட் எதுவுமே கொடுக்கல. ஸோ ஜஸ்ட் வந்து இதை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ப்ரீமியமோ டிஸ்கவுண்ட்டோ எதுவுமே கொடுக்கல. அப்போ 4 divided 20 போட்டுனா எவ்வளோ வருது, 0.2 இன்ட்டு 100 போடுவோமா, 100 போட்டுனா 20%. நெக்ஸ்ட் நம்ம இல்லுஸ்ட்ரேஷன் 13 பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லுஸ்ட்ரேஷன் 13ல என்ன கொடுத்துருக்காங்க, ஏபி லிமிடெட் இஸ்யூட் ஷேர்ஸ் ஆஃப் ₹100 each அட் அ ப்ரீமியம் ஆஃப் 10%. த இஸ்யூ இன்வால்வ் அண்டர் ரைட்டிங் கமிஷன் இன்வால்வ் ஆயிருக்கான். த ரேட் ஆஃப் டிவைடண்ட் வந்து எவ்வளோ சொல்கிறாங்க, 12%. டிட்டர்மைன் த காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் தான் கேட்குறாங்க. இப்போ ஃபார்முலா என்னது, கேஇ ஈக்குவல் டு டி டிவைடட் பிஓ, அதாவது மார்க்கெட் ப்ரைஸ். இங்கே க்ரோத் எதுவுமே கொடுக்கல. ஸோ இப்போ நம்ம டிவைடன் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இப்போ லாஸ்ட் சம்மில் வந்து அவங்க டேரெக்டாகவே டிவைடன் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த சம்மில் பாருங்கள், பார் வேல்யூவில் 100 இன்ட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் டிவைடன் கொடுத்துருக்காங்க, 12%. இப்போ 12 divided 100. இப்போ 100 கேன்சல் ஆயிரும். அப்போ டிவைடன் இங்கே எவ்வளோ, 12 டிவைடட் பிஓ, அதாவது மார்க்கெட் ப்ரைஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணும். இங்கே நெட் ப்ரோசிட்ஸ் தான் இருக்குது. நெட் ப்ரோசிட்ஸ் ஆர் மார்க்கெட் வேல்யூ எதுனாலும் ஓகே. இப்போ 100 பார் வேல்யூ எவ்வளோ ப்ரீமியம் சொல்கிறாங்க, 10%. பட் 10% ஆட் பண்ணால் என்ன வரும், 110 மைனஸ் இந்த ப்ராக்கெட்டை முடிச்சுட்டு தான் நெக்ஸ்ட்டு கமிஷனோ ஃப்ளோட்டேஷனோ வரணும். இப்போ கமிஷன் இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5%. ஃபஸ்ட்டு வந்து பார் வேல்யூ 100 ப்ளஸ் 10% ப்ரீமியம். இதை இந்த ப்ராக்கெட்டை முடிச்சுட்டு தான் நெக்ஸ்ட் வந்து என்ன செய்கிறோம், கமிஷனை மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணால் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள், 104.5. அப்போ 12 divided 104.5 இன்ட்டு 100 போட போகிறோம். 100 போட்டால் நமக்கு ஆன்சர் எவ்வளோ வருது, 11.48%. ஏன்னா அதுக்கப்புறம் 3 தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான். இப்போ இல்லுஸ்ட்ரேஷன் 11, 12 and 13 பார்த்துருக்கோம். இல்லை ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். யூடியூப்பில் பார்க்குறவங்க உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களோட CMA ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். See you in the next video.